நிகழ்தகவு. மேரேஜ் இன்விடேஷன் முதல் கரம் பிடித்த கணவர் வரை அத்தனை பேரிடமும் ஆர்டிஓ என பந்தாவாக கூறி கெத்து காட்டிய இளம்பெண். அரசு அதிகாரி என நம்பி சந்தோஷமாக இளம்பெண்ணை கரம் பிடித்த பேங்க் மேனேஜர். வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் இளம்பெண் மோசடி செய்தது அம்பலம். தமிழ்நாடு அரசின் முத்திரையை தவறாக பயன்படுத்திய மனைவி மீது புகாரளித்த கணவன். மனைவியின் பித்தலாட்டத்தை கணவன் கண்டுபிடித்தது எப்படி? இளம் பெண்ணை நம்பி மோசம் போனவர்களின் நிலை என்ன? பொள்ளாச்சி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போன ஒருத்தர், எங்க சொந்தக்கார பொண்ணு தன்வர்தினி தான் ஆர்டிஓவா இருக்காங்க, அவங்கள பார்க்கணும், கொஞ்சம் அழைச்சிட்டு போறீங்களான்னு அங்கிருந்த ஊழியர்கள் கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு தன்வர்தினியா, அப்படி யாரும் இங்க வேலையே பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தன்வர்தினியோட கணவர் நவீன்குமாருக்கு போன் பண்ணின அந்த உறவினர், என்ன தம்பி, உன் மனைவி பொள்ளாச்சி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துல வேலை பார்க்கறதா சொன்னீங்க, அப்படி யாரும் வேலை பார்க்கலன்னு சொல்லி இருக்காரு. அதை கேட்டு அதிர்ச்சியான நவீன்குமார் உடனே தன்வர்தினிக்கு போன் பண்ணி இருக்காரு. அப்போ என்னைய சென்னை தலைமைச் செயலகத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு தான் சொல்லி இருக்காங்க தன்வர்தினி. அது எப்படி உடனே டிரான்ஸ்பர் பண்ணுவாங்கன்னு சந்தேகமா கேட்டிருக்காரு நவீன்குமார். இந்த சம்பவம் நடந்த அரை மணி நேரத்துல நவீன் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. நாமக்கல் சிபிசிஐடி அலுவலகத்திலிருந்து வர்றதாவும் தன்வர்தினி மேடத்தை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க, அது சம்பந்தமா ஏதாவது கேட்கணும்னா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி இருக்காரு. இவர் யாரு, ஏன் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காருன்னு நவீன்குமாருக்கு இன்னும் சந்தேகம் வந்திருக்கு. அதனால சென்னை தலைமைச் செயலகத்துக்கு போய் மனைவிய நேர்ல பாத்துடலாம்னு கிளம்பி இருக்காரு. அங்க போன பிறகுதான் அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியே காத்திருக்கும்னு நவீன்குமாருக்கு தெரியாம போச்சு. தலைமைச் செயலகத்துக்கு போய் தன்வர்தினிக்கு போன் பண்ணியிருக்காரு நவீன்குமார். வெளியத்தான் நிக்கிறேன், என்னைய வந்து அழைச்சிட்டு போன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு பதில் எதுவும் சொல்லாம போனை கட் பண்ணியிருக்காங்க தன்வர்தினி. அடுத்த 5 நிமிஷத்துல தலைமை செயலகத்துக்குள்ள இருந்து ஒருத்தர் ஓடி வந்து, மேடம் ரொம்ப பிஸியா இருக்காங்க, இப்ப அவங்கள பார்க்க முடியாதுன்னு சொன்னதோட ஒரு சர்டிபிகேட், கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டு ஒரு அடையாள அட்டையையும் காட்டியிருக்காரு அந்த நபர். அதை பார்த்த நவீன்குமார் சைலண்டா கிளம்பி போவார்னு பார்த்தா, அதை பார்த்த பிறகுதான் அவருக்கு இன்னும் சந்தேகமே வலுத்திருக்கு. மறுபடியும் மனைவிக்கு போன் பண்ணி ஒரு நிமிஷம் மட்டும் வெளியே வந்துட்டு போன்னு கத்தி இருக்காரு. அதனால வேற வழி இல்லாம வெளியே வந்திருக்காங்க தன்வர்தினி. வந்த உடனே 1000 வேலை இருக்குது, வெளியே வான்னு அடம் பிடிக்கிறீங்களன்னு சத்தம் போட்ட தன்வர்தினி, ஊருக்கு போங்க நானே வர்றேன்னு சொல்லி இருக்காங்க. இல்ல, உன்னோட கேபினுக்கு அழைச்சிட்டு போன்னு ஒத்த கால்ல நின்னு இருக்காரு நவீன்குமார். ஆனாலும் தன்வர்தினி கேபினுக்கு அழைச்சிட்டு போகவே இல்லை. இதுக்கு மேல அமைதியா இருக்க கூடாதுன்னு வீட்டுக்கு போய் தன்வர்தினியோட சர்டிபிகேட், அடையாள அட்டை, டிஎன்பிஎஸ்சி தேர்ச்சி பட்டியல் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தலைமை செயலகத்துல உள்ள அதிகாரிங்க கிட்ட காட்டி விசாரிச்சிருக்காரு. அப்பதான் அது எல்லாமே போலியானதுங்கிறதும் மனைவி ஃப்ராடுக்கு மேல ஃப்ராடுத்தனம் பண்ணி இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. நாமக்கல் பெரிய மணலி பகுதியைச் சேர்ந்தவர் தான் நவீன்குமார். கோவையில உள்ள கனரா வங்கியில உதவி மேலாளரா இருந்த இவருக்கு மேட்ரிமோனியில வரன் தேடி இருக்காங்க. அப்போ ராமாபுரம் புதூரை சேர்ந்த தன்வர்தினிங்கிற பொண்ணை பார்த்திருக்காங்க. பொள்ளாச்சி வருவாய் கோட்டாட்சியரா இருக்கிறதா சொன்ன தன்வர்தினிக்கும் நவீன்குமாருக்கும் 2024 கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் முடிஞ்ச 2 நாள்லயே கடமைதான் முக்கியம்னு பொள்ளாச்சிக்கு கிளம்பி போயிருக்காங்க தன்வர்தினி. ஒவ்வொரு மாசமும் ரூபாய் 70,000 நவீன்குமாரோட அக்கவுண்ட்டுக்கு அனுப்பி சம்பள பணம்னு சொல்லி இருக்காங்க. அதை பார்த்த நவீன்குமாருக்கோ அவரோட அம்மா அப்பாவுக்கோ தன்வர்தினி மேல எந்த சந்தேகமும் வரல. இதுக்கிடையில பொள்ளாச்சி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நவீன்குமாரோட சொந்தக்காரர் ஒருத்தர் வேலை விஷயமா போயிருக்காரு. அப்பதான் தன்வர்தினி அங்க வேலையே பார்க்கலங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அடுத்து மனைவியோட பித்தலாட்ட வேலையை கண்டுபிடிச்ச நவீன்குமார் நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தன்வர்தினி கிட்ட விசாரணையில இறங்கி இருக்காங்க போலீஸ். அதோட அவங்களோட சான்றிதழ்களையும் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. 10ஆம் வகுப்புலயும் +2லயும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருந்த தன்வர்தினி சிவில் என்ஜினியரிங்லயும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அடுத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு எழுதி நேர்முக தேர்வு வரைக்கும் போய் தோல்வி அடைஞ்சிருக்காங்க.
அந்த நேர்முக தேர்வு முடிஞ்சதும் ஒருத்தர், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, தேர்ச்சி பெற வைக்கிறது ஏன் பொறுப்பு, உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான் ஒரு ஐடி கார்டு கொடுத்ததா தெரியுது. அதை வச்சுதான் தன்வர்தினி நவீன்குமார கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர்ல படிச்ச ஒரு பொண்ணு நல்ல நிலைக்கு முன்னேறி இருக்கிறதா தன்வர்தினி படிச்ச பள்ளியில பாராட்டு விழா கூட நடத்தி இருக்காங்க. ஆர்டிஓவா இருக்கிறாங்கன்னு தன்வர்தினிய ஊர்ல உள்ளவங்களும் சொந்தக்காரங்களும் பெருமையா நடத்தி இருக்காங்க. அத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட தன்வர்தினி அரசு வேலை வாங்கி தர்றதா சொல்லி சொந்தக்காரங்க, நண்பர்கள், தெரிஞ்சவங்கன்னு பல பேர்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் வாங்கினதா சொல்லப்படுது. அந்த பணத்துல தான் கணவனுக்கு ஒவ்வொரு மாசமும் சம்பள பணமும் அனுப்பி இருக்காங்க. ஒரு ஊரையே ஏமாத்தின தன்வர்தினி இப்ப சேலம் மத்திய சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. தன்வர்தினி தனக்கு வேலை கிடைக்கிறதுக்காக யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாங்களா, இல்ல பேங்க் மேனேஜரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தன்வர்தினியே இந்த திருட்டு வேலையில ஈடுபட்டாங்களா? தன்வர்தினிக்கு போலி அடையாள அட்டை ரெடி பண்ணி கொடுத்தது யாரு? நாமக்கல் சிபிஐ அலுவலகத்திலிருந்து வர்றேன்னு நவீன்குமார் வீட்டுக்கு வந்தது யாரு? சென்னை தலைமைச் செயலகத்துல வேலையே பார்க்காத தன்வர்தினி யாரோட சப்போர்ட்டும் இல்லாம எப்படி உள்ள இருந்து வர முடியும்? தன்வர்தினி தலைமைச் செயலகத்துல தான் வேலை பார்க்கறாங்கன்னு சொன்ன நபர் யாருன்னு பல சந்தேகங்கள் இருக்கிறதுனால இந்த கேஸ்ல ரொம்ப கவனமா இறங்கி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க போலீஸ். விசாரணை முடிஞ்சா பல அரசு அதிகாரிகளே சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிகழ்தகவு